கோடை விடுமுறையில் குழந்தைகளோடு இருங்கள், குழந்தைகளை கவனமாக பாருங்கள், ஏரி குளங்களில் விளையாட விடாதீர்கள் என எத்தனையோ எச்சரிக்கைகள், எத்தனையோ உயிரிழப்புகள் நேர்ந்தாலும் கவனமில்லாமல் பிள்ளைகளை விட்டுவிடும் பெற்றோர். அக்காள் தங்கை 2 சிறுமிகள் பரிதாபமாக குளத்தில் மூழ்கி உயிரிழப்பு. பிள்ளைகளை பார்க்காமல் விட்டுவிட்டோமே என வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு அழும் பெற்றோர். கோடை விடுமுறை காலத்தில் சொந்த ஊர்களுக்கு பயணமாகும் ஏராளமானோர் தங்கள் உறவுகள் சொந்த பந்தத்தோடு மகிழ்வோடு இருக்கும் நிலையில் சிறுவர் சிறுமியர்களை கிராமங்களில் உள்ள குளங்களுக்கோ ஏரிகளுக்கோ செல்ல அனுமதிக்க கூடாது, ஆழமான பகுதிகளில் இறங்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் எத்தனையோ எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறது. அப்படி இருந்தும் ஆங்காங்கே ஒவ்வொரு கோடை விடுமுறை காலத்திலும் 6 ஏரி குளங்களில் சிறுவர் சிறுமியர்கள் உயிரிழப்பது தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. பிள்ளைகளை விளையாட விட்டுவிட்டு வேலைக்கு செல்லும் பெற்றோர், பராமரிப்பு இல்லாத குழந்தைகள் ஆற்றிலும் குளங்களிலும் விழுந்து மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்களும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி அருகே மகாதானபுரம் தெப்பக்குளத்தில் மூழ்கி 2 சிறுமிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். போலீசார் விசாரணையில் பரமார்த்தலிங்கபுரம் பகுதியை சேர்ந்த 14 மற்றும் 12 வயதான அக்காள் தங்கைகள் குளத்தில் இறங்கி குளிக்க முயன்ற போது நீரில் மூழ்கி நீச்சல் தெரியாமல் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. வாயை கட்டி வயிற்றை கட்டி அந்த அழகான செல்லங்களை வளர்த்த நிலையில் அவர்களை குளத்திற்கு அழைத்து சென்றவர்கள் யார், என்ன நடந்தது என போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். இருவரது உடல்களும் மீட்கப்பட்டு கன்னியாகுமரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு பெற்றோர் கதறி துடிப்பது பார்ப்போரை பதறச் செய்கிறது.